அவனுக்கு கோவம் வருது, ஐயோ என் காலெல்லாம் வலிக்குதே, என் காலை இப்படி போட்டு இடிச்சு விட்டுட்டியேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடிக்கிறான் அவனை அந்த கழுதையை போட்டு. அப்போ மூணாவது என்ன செய்யறான், அப்போ அப்படியே போயிட்டே இருக்கும்போது எந்த பக்கமும் விலகவே முடியாத ஒரு சந்து வரும்ல, குட்டிச்சந்து மாதிரி, அந்த இடத்துல ஏஞ்சல் வந்து நிக்கிறாரு. அப்ப திரும்பவும் கழுதை பார்த்துட்டு என்ன செய்யுது, இப்ப எங்கிட்டும் ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கழுதை படுத்துருச்சு அந்த இடத்துலயே. போச்சு விட்டா இவனையும் கொண்டுட்டு நம்மளையும் கொண்டுருவாரு போல இருக்கு, வாளோட நிக்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே அவன் கீழையாம் போட்டு என்ன செய்யறான், அந்த கழுதையை போட்டு அடிக்கிறான். அப்ப அந்த தூதன் வந்து என்ன செய்யறாருன்னா கழுதையோட வாயை திறக்கிறாரு. வாயை திறக்கிறதுன்னா என்னன்னா, கழுதை பேசுமா, பேசாது. ஆனா தேவன் என்ன செய்யறாரு, கழுதை பேசுற மடிக்கு செய்யறாரு. அப்ப கழுதை வாயை திறந்து என்ன சொல்லுது, ஏப்பா நீ ஏப்பா என்னை போட்டு 3 தடவை இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அப்போ கழுதை, பேசாத கழுதை வாயை திறந்து பேசும்போது அந்த தீர்க்கதரிசிக்கு அறிவு வேணுமா வேணாமா, என்னது இது கழுதை எப்படி வாயை திறந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூட அவரோட கண் என்னது